திறவுகோல். இமயமலையின் காரகோரம் மலைத்தொடரில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 20,000 அடி உயரத்தில் அமைந்திருக்கும் அந்த இரகசியமான பனிக்குகைக்குள் உறைபனிக்காற்று ஒரு ஓநாயைப் போல ஊளையிட்டுக் கொண்டிருந்தது. இந்திய தொல்லியல் துறையின் தலை சிறந்த ஆராய்ச்சியாளரான விக்ரம் தனது கையில் ஒரு நவீன ஒளிரும் விளக்குடன் அந்த இருண்ட குகையின் சுவர்களை பெருத்த ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பாறை சுவர்களில் சிந்து சமவெளி நாகரிகத்தை விட மிக பழமையான, இதுவரை வரலாற்றில் யாரும் அறிந்திராத ஒரு விசித்திரமான மொழி ஆழமாக செதுக்கப்பட்டிருந்தது. கடுமையான குளிரிலும் அவனது நெற்றியில் வியர்வை வழிந்தது. மை காட், இது உண்மையிலேயே ஒரு மாபெரும் அதிசயம். மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்டதாக புராணங்கள் திரும்ப திரும்ப சொல்லும் பாசுபதாஸ்திரம் என்பது வெறும் கற்பனையான கட்டுக்கதை இல்லை. அது இன்றைய நவீன அணு ஆயுதங்களை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு பண்டைய தொழில்நுட்பம். அதை இத்தனை 1000 ஆண்டுகளாக பாதுகாப்பாக மறைத்து வைத்திருக்கும் இடம்தான் இந்த குகை என்று தன்னுடனேயே வந்து கொண்டிருந்த தனது இளம் உதவியாளரான கௌதமிடம் மிகுந்த உற்சாகமாக கூறினான் விக்ரம். ஆனால் கௌதம் தரப்பிலிருந்து எந்த பதிலும் அளிக்கவில்லை. குழப்பத்துடன் விக்ரம் திரும்பி பார்த்தபோது அவனது ரத்தம் ஒரு கணம் உறைந்து போனது. கௌதமின் நெற்றியில் ஒரு குளிர்ந்த துப்பாக்கி முனை அழுத்தப்பட்டிருந்தது. அவனுக்கு பின்னால் வெள்ளை நிற பனிகுடை அணிந்த ஆபத்தான கமாண்டோக்கள் 5 பேருடன் கையில் ஒரு சுருட்டை புகைத்தபடி நின்று கொண்டிருந்தான் சர்வதேச ஆயுத வியாபாரி ஷேர்கான். உண்மைதான் டாக்டர் விக்ரம், அந்த பாசுபதாஸ்திரம் என்பது நிச்சயம் ஒரு கட்டுக்கதை இல்லை. அதை எடுத்து உலக நாடுகளை மிரட்டி நான் உலகத்தின் அடுத்த வல்லரசாக மாறப்போகிறேன். இத்தனை வருஷமா எங்களுடைய பல மில்லியன் டாலர் அதிநவீன சாட்டிலைட்டுகளால் கூட கண்டுபிடிக்க முடியாத இந்த இடத்தை உன்னுடைய கூர்மையான மூளையை வைத்து ஈஸியாக கண்டுபிடித்து விட்டேன் என்று கொடூரமாக சிரித்தான் ஷேர்கான். விக்ரமுக்கு கடுமையான அதிர்ச்சியாக இருந்தது. ஷேர்கான், உனக்கு நிஜமாக பைத்தியம் பிடிச்சிருச்சா? அந்த அஸ்திரம் மனிதர்கள் நினைத்தவுடன் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண ஆயுதமில்லை. அது ஒட்டுமொத்த உலகத்தையும் சில வினாடிகளில் அளிக்கக்கூடிய ஒரு பிரளயத்தின் திறவுகோல். அதை எடுக்க நினைப்பது உனக்கும் அழிவை தேடித்தரும் என்று எச்சரித்தான். வாயை மூடு. அந்த ஆயுதத்தை எப்படி எடுப்பது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த சுவரில் இருக்கும் கடைசி புதிரை மட்டும் நீ இப்போது சரியாக தீர்த்து வை. மறுத்தால் அடுத்த நொடி உன் உதவியாளன் கௌதமின் மூளை இந்த சுவரில் சிதறும் என்று ஆத்திரமாக கத்தினான் ஷேர்கான். விக்ரம் வேறு வழியின்றி மனதை அடக்கி கொண்டு அந்த பாறை சுவரை நெருங்கினான். அங்கு ஒரு பெரிய வட்ட வடிவிலான கல் சக்கரம் இருந்தது. அதில் பண்டைய சமஸ்கிருத எழுத்துக்களில் 9 கோள்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அதன் நடுவில் ஒரு சிறிய பள்ளம் இருந்தது. இந்த சக்கரத்தில் சரியான வரிசையை அமைத்து நடுவில் இருக்கும் பள்ளத்தில் ஒரு சொட்டு மனித ரத்தத்தை விட்டால் மட்டுமே அந்த அஸ்திரம் இருக்கும் இரகசிய அறை திறக்கும். இதுதான் இங்குள்ள குறிப்பு என்றான் விக்ரம். ஷேர்கான் கொக்கரித்து சிரித்தபடியே ஒரு கத்தியை எடுத்து தன் விரலில் லேசாக கீறி அந்த பள்ளத்தில் தன் ரத்தத்தை விட்டான். உடனே அந்த பாறை சுவரில் ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் போன்ற அதிர்வு ஏற்பட்டது. கற்கள் ஒன்றோடொன்று உராய்ந்து ஒரு பெரிய இரகசிய கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே ஒரு பிரகாசமான நீல நிற ஒளி கண்கூசும் அளவிற்கு வீசிக்கொண்டிருந்தது. அந்த ஒளியின் நடுவே காற்றில் மிதந்து கொண்டிருந்தது ஒரு சிறிய உலோகத்தாலான உருளை வடிவ பொருள். அதுதான் அந்த புராண ஆயுதம். என் வாழ்நாள் கனவு நிறைவேறியது என்று கத்திக்கொண்டே ஷேர்கான் அந்த அறையினுள் வெறித்தனமாக ஓடினான். அந்த அஸ்திரத்தை தன் கையால் தொட்டான். அடுத்த நொடி குகையே அதிரும் அளவுக்கு ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அந்த அஸ்திரத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு கண்ணை பறிக்கும் கதிர்வீச்சு ஷேர்கானின் உடலை துளைத்தது. அவன் அலறி கத்தியபடியே சில நொடிகளில் சுருண்டு விழுந்து வெறும் சாம்பலாக மாறி தரையில் உதிர்ந்தான். அவனுடைய கமாண்டோக்களும் அந்த ஒளியின் வீச்சில் சிக்கி உடல் கருகி மாண்டனர். விக்ரமும் கௌதமும் உடனடியாக தரையில் குப்புறப்படுத்திக் கொண்டு அந்த கொடிய ஒளியிலிருந்து நூலிழையில் தப்பினர். சில வினாடிகளில் அந்த வெளிச்சம் முழுமையாக அடங்கியது. அஸ்திரம் மீண்டும் பழையபடி அமைதியாக காற்றில் மிதக்கத் தொடங்கியது. விக்ரம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஷேர்கானுக்கு முழு உண்மையும் தெரியவில்லை கௌதம். அந்த அஸ்திரத்தை எடுப்பதற்கு மனித ரத்தம் மட்டும் போதாது. அந்த ரத்தம் எந்த விதமான சுயநலமும் வஞ்சகமும் இல்லாத ஒரு தூய்மையான மனிதனுடையதாக இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த சுவரில் இருந்த கடைசி எச்சரிக்கை வரி.
பேரழிவை தரும் இந்த ஆயுதம் ஒருபோதும் தீயவர்களின் கைகளில் சிக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் செய்திருந்த மாபெரும் தொழில்நுட்ப ஏற்பாடு இது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட அந்த ரகசியத்தை மீண்டும் அதே இருளில் பத்திரமாக வைத்துவிட்டு கௌதமுடன் அந்த குகையை விட்டு வேகமாக வெளியேறினான் விக்ரம். பனிப்புயல் அவர்களின் காலடிகளை அழித்து அந்த ரகசியத்தை மீண்டும் இயற்கையோடு பாதுகாப்பாக கலக்கச் செய்தது. நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பையும் ஜெனரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் அதே ஜெனரில் சிறுகதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.